சஞ்சய்க்கு ஃபோன் அடிச்சு வந்துருங்க. இருக்காரு இருக்காரு இருக்காரா? வந்துட்டேன் ப்ரோ. முகேஷ் ப்ரோ இப்பதான் வந்தேன். ஹோம்வொர்க் கட்டு. ஓகே ஓகே ப்ரோ. உங்க ஹோம்வொர்க்கையும் செக் பண்ணலாம். அனுப்பிட்டேன் ப்ரோ. அனுப்பிட்டீங்க. அதான் செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு ஹோம்வொர்க்கா செக் பண்ணிட்டு இருக்கோம். இங்க லோ எடுத்துருக்கு, ஹை எடுத்துருக்கு. டீலிங் ரேஞ்ச் கரெக்ட் ப்ரோ. இது கரெக்ட். இது எஃப்இஜி கரெக்ட். இதுவும் கரெக்ட் தான். இது கரெக்ட். இதுவும் கரெக்ட் ப்ரோ. ப்ரோ அது எப்படி எஃப்இஜி மட்டும் 4 பண்ணிருக்கீங்க, இது டீலிங் ரேஞ்ச் 1 மட்டும் தான் பண்ணிருக்கீங்க, எப்படி? இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ அனுப்பிச்சுறேன் ப்ரோ. அது என்ன நினைச்சிட்டீங்க அப்படின்னா அது ஈஸியா இருந்தது ப்ரோ, அது ஈஸியா இருந்தது அதானே. ராஜேஷ் ப்ரோ நினைக்கிறேன். ராஜேஷ் ப்ரோ ஹோம்வொர்க் அனுப்பி இருந்தாரு. எங்க நேற்று ஹோம்வொர்க் அனுப்பிட்டீங்க ப்ரோ. இது வந்து லோ எடுத்திருக்கு, ஹை எடுத்திருக்கு. லைவ் மார்க்கெட்ல பண்ணிருக்கீங்க, கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா எஃப்இஜிக்கு 1 ஹவருக்கு மேல தான் ப்ரோ பண்ணணும். எஃப்இஜி பண்ணவே இல்லை. எஃப்இஜி நீங்க பார்த்து பண்ணி விட்டுருங்க. எம்டி ப்ரோ இப்பதான் பண்ணிருக்கீங்க, நல்ல விஷயம். லோ எடுத்தது, ஹை எடுத்திருக்கு. ஓகே. ஹீலிங் ரேஞ்ச் கரெக்டாட்டம் தான் இருக்குது. லோ எடுத்திருக்கு, இங்க ஹை எடுத்திருக்கு. டீலிங் ரேஞ்ச் கரெக்ட் தான் ப்ரோ, நல்ல விஷயம். எஃப்இஜி இந்த இடத்துல ஒரு பெரிய எஃப்இஜி போட்டுக்கலாம். பெரிய எஃப்இஜி போட்டா கரெக்டா டேப் ஆகிட்டு தான் போயிருக்கு. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. பாலாஜி ஆர்கே நீங்க பண்ணீங்களா ப்ரோ ஹோம்வொர்க்கு? பண்ணல ப்ரோ. எனக்கு ஐயும் லோவும் எப்படி மார்க் பண்றது தெரியல ப்ரோ. ஐயும் லோ எப்படி மார்க் பண்றதுன்னு தெரியலையா? இப்பதான் நியூவா கத்துன்னு இருக்கேன் ப்ரோ. நியூவா கத்துக்கிறீங்களா? ஓகே ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ வந்து இப்போ ஒரு ஸ்விங் இருக்குன்னா பாஸ்ட் மார்க்கெட்ல தான் பார்க்க போறீங்க, லைவ் மார்க்கெட்ல இப்போதைக்கு பார்க்கல. ஸோ ஒரு ஸ்விங் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்னோண்டு ஹையும் லோவும் இருக்கும்ல. புரியுது. ஓகே, இது வந்து ஒரு சின்னோண்டு ஹை, இதையும் எடுத்துருக்குது. ஸோ திரும்பி இந்த இடத்துல ஒரு சின்னோண்டு லோ, அதையும் மார்க்கெட் எடுத்திருக்கு. அப்படிதான் ப்ரோ பார்க்கணும். ஓகே ப்ரோ. ஈவினிங்குள்ள நானே பார்க்குறேன் ப்ரோ ஹோம்வொர்க். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அது சப்போஸ் அந்த விக் எவ்வளவு பெருசா விட்டுருந்தாலும் அது எடுக்க கூடாதா ப்ரோ? அந்த டீலிங் ரேஞ்ச் லோ அல்ல ஹை வந்துட்டு விக் மட்டுமே பெருசா பாடி க்ளோஸ் தான் இருக்கணும்னு சொன்னீங்கல்ல. அது விக் எவ்வளவு பெருசா எடுக்கவே கூடாது. நீங்க எதை சொல்ல வரீங்கன்னா இப்ப இருங்க. இப்ப வந்து இங்க ஒரு ஹை இருக்கு, லோ இருக்கு. ஸோ இப்படி மார்க்கெட் வந்து எடுக்கும் போது விக்கு மட்டும் இந்த இடத்துல பெருசா விடுதுன்னு சொல்றீங்க, கரெக்டுங்களா? ஆமா 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 கரெக்ட். இந்த இடத்துல விக்கு மட்டும் விட்டா எடுக்கக்கூடாது ப்ரோ. திரும்பி பாடி க்ளோஸ் ஃபுல்லா வைக்கணும். பாடி க்ளோஸ் வச்சாதான் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே ஓகே வெயிட் பண்ணணும். சரி சரி ஓகே. பிகாஸ் ஐசிடி சொல்லுவாரு விக்கு வந்து டேமேஜ் தான் பண்ணும், பாடி மட்டும் தான் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ சரி சரி சரி. விக்கு வந்து ரீட்டைல் ட்ரேடர், அதை நம்ப கூடாது நம்ம. பாடி வந்து இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர், நம்ம அதை மட்டும் தான் நம்பணும். சரி சரி ஓகே ஓகே ப்ரோ. இன்னைக்கு வந்து ஜூடா ஸ்விங்கு. நேற்றே பார்க்க வேண்டியது, ஆனால் ஜூடா ஸ்விங் கன்ஃபியூஸ் ஆயிருவீங்கன்னு சொல்லி தான் விட்டாச்சு. இப்போ ஜூடா ஸ்விங் மட்டும் இன்னைக்கு பார்ப்போம் ப்ரோ. ஓகே, ஜூடா ஸ்விங் வந்து ப்ரோ இப்போ ஜூடா ஸ்விங் அப்படிங்கிறது ஐசிடி எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது எப்படி உருவகப்படுத்தியிருக்காரு அப்படின்னா, லைக் கிறிஸ்டின் மித்தாலஜியில் ஜீசஸ் கூடவே பக்கத்திலே இருந்தவர் வந்து ஜூடாஸ். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கூடவே இருந்து ஜூடாஸுக்கு வந்து துரோகம் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு பக்கம் போகிற மாதிரி போகிட்டு என்ட்ரி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு
நம்மளுக்கு வந்து ஆப்போசிட்ல அகைன்ஸ்டா மூவ் ஆகி நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஸோ அதான் ஜூடா ஸ்விங். புரியுதா ப்ரோ? ப்ரோ இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா? சொல்றேன். கிறிஸ்டின் மித்தாலஜில ஜீசஸ்க்கு பக்கத்திலே இருந்து ஜீசஸ்க்கு துரோகம் பண்ணவர் ஜூடாஸ். அந்த ஜூடாஸ்ங்கிற பேரை வந்து துரோகம் பண்ணனால ஜூடாஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டை வந்து நம்மளுக்கு என்ட்ரி கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்மளோட ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்றதுனால நம்மளுக்கே மார்க்கெட் துரோகம் பண்ணுது. என்ட்ரி கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்மளுக்கு துரோகம் பண்றதுனால ஸோ அங்க இருந்து ஜூடாஸ் அப்படிங்கிற பேரை இங்க இருந்து எடுத்துட்டு வந்துட்டு வச்சுட்டாரு. ஐசிடி வச்சிருக்காரு. நான் ஃபுல்லா சொல்றேன் ப்ரோ. கதை மட்டும் தான் இது. கதை மட்டும் உங்களுக்கு புரியுதான்னு தான் கேட்கறேன். புரியுது. பேர் ஜூடாஸ்ங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னா அங்க ஜீசஸ்க்கு துரோகம் பண்ண ஒரு பேர் வந்து ஜூடாஸ். மார்க்கெட்ல இந்த ஸ்விங் வந்து நம்மளுக்கு துரோகம் பண்ணுதுங்கிறனால அந்த ஸ்விங்குக்கான பேர் மட்டும் ஜூடா ஸ்விங் அப்படின்னு பேர் வந்துருச்சு. பேருக்கான கதையை மட்டும் தான் நான் சொன்னேன். ஓகே ப்ரோ. இது எப்ப பார்க்கணும் அப்படின்னா 2 செஷனுக்கு நடுவுல பார்க்கணும் ப்ரோ. 2 செஷனுக்கு நடுவுல. செஷன்ல பார்க்க கூடாது. ஒரு செஷனுக்கும் இன்னொரு செஷனுக்கும் நடுவுல பார்க்கணும். லைக் இப்போ இது வந்து ஏசியன் செஷன் அப்படின்னா நீங்க செஷன் மார்க் பண்ணப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏசியாவுக்கும் லண்டனுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கும். இந்த கேப் இருந்தது பாத்தீங்களா? கில் ஜோனுக்கு நடுவுல மார்க் பண்ண சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் டேவே. ஆமா ஆமா பார்த்தோம் ப்ரோ. அந்த கேப்ல தான் இந்த ஜூடா ஸ்விங் நடக்கும். இந்த கேப் ஆர் இந்த செஷனோட ஸ்டார்டிங் கொஞ்சத்துல நடக்கும். ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நடந்துரும் மோஸ்ட்லி. ஓகேங்களா? ஃபால்ஸ் மூவ் ஜூடா ஸ்விங் அப்படின்னா ஃபால்ஸ் மூவ், அதாவது ஃபேக் மூவ்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த பக்கம் போகுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ரியல் மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த செஷனில் வால்டைலாக இருக்கு அப்படின்னா இங்கே வந்து மார்க்கெட் மேலே போகிற மாதிரி போகுது அப்படின்னா மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் வந்து கீழே தான் இருக்கும். இது ரஃபாக சொல்கிறேன் ப்ரோ. இதை தான் ஃபால்ஸ் மூவ் வரும். இந்த இடத்துல இதை தான் ஜூடா ஸ்விங் அப்படிம்போம். இது வந்து ஃபால்ஸ் மூவ். இது எதுக்காக நடக்குது அப்படின்னா அட்ராக்ட் ரீட்டைல் ட்ரேடரை அட்ராக்ட் பண்ணி அவங்களோட ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஜூடா ஸ்விங் நடக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணணும். இந்த ஜூடா ஸ்விங்குக்கு ஆப்போசிட் சைடு மூவ், அகைன்ஸ்டான மூவ் நடக்கிற வரைக்கும், மூவ்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேவா ப்ரோ? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிதான் ப்ரோ இருக்கும். லைக் இது வந்து ஏசியான்னு நினச்சிக்கோங்க. ஓகே, இங்கே பாக்ஸ் போட்டிருக்கல, இது வந்து ஏசியா கில் ஜோனு. இப்போ ஏசியா முடிஞ்சோடனே இங்கே லண்டன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, லண்டன் இந்த இடத்துல ஆரம்பிக்கும். லண்டன் வந்து இந்த இடத்துக்கிட்ட ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து ஏசியா, லண்டன் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடியே இந்த ஜூடா ஸ்விங் நடத்திருக்கும். ஒரு சில நேரத்தில் மட்டும் இப்படி இருக்கும். எப்படி அப்படின்னா லண்டன் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த ஜூடா ஸ்விங்கே நடக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏசியன் வந்து மோஸ்ட்லி கன்சால்டேட் தான் ஆகும். ஓகே, மோஸ்ட்லி கன்சால்டேட் ஆகும். கன்சால்டேட்னா ஒரு ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் சுற்றும் அப்படிங்கிறது தான் கன்சால்டேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து கன்சால்டேட் ஆகிற மார்க்கெட் வந்து ஏசியாவோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹையை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்வீப் பண்ணிட்டு ஹைக்கு மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா, லண்டனுக்கு முன்னாடி ஹைக்கு மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா அதுதான் ஜூடா ஸ்விங். ஹைக்கு மேலே போயிட்டு லண்டனில் வந்து கீழே வரும். கீழே வந்து என்ட்ரி நம்மளுக்கு கொடுக்கும். பட் இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இதை வந்து ரீட்டைல் ட்ரேடர் என்ன நினைப்பாங்கன்னா இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன், சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னு இங்கே ஒரு லாங் பொசிஷன் எடுப்பாங்க. ஓகேவா? லாங் பொசிஷன் எடுத்து இங்கே வந்து ஒரு 2-3 கேண்டிலுக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. 1:2 வைக்கும் போது நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே மார்க்கெட் வந்து போகிற மாதிரி போகும், பட் ஸ்டாப் லாஸ் வந்து கலெக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் தான் ரியல் மூவ்மெண்ட்டே கிடைக்கும். ரீட்டைல் ட்ரேடர் இப்படி தான் ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வளைவு போட்டிருக்கல, இந்த வளைவு மாட்டோம், அதான் ஜூடா ஸ்விங். இன்னொரு தடவை போட்டேன். ஸோ இந்த இடத்துல இந்த பிரேக் பண்ண இடத்துல இருந்து இந்த ஹை வரைக்குமே ஜூடா ஸ்விங். ஓகேவா ப்ரோ? இப்போ டவுன் சைடுக்கும் அதே மாதிரி தான். ஸோ இது ஏசியா அப்படின்னா இங்கே லண்டன் இங்கே ஆரம்பிக்கும்.
இது லண்டனா இருக்கும், லண்டன் ஆர் நியூயார்க். ஓகே, அந்த செஷனுக்கு இது வந்து அக்யூமுலேட் ஆயிருந்ததுன்னா இங்கே லோவை எடுக்கிற மாதிரி எடுக்கும். இங்கே ரீட்டைல் ட்ரேடர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இங்கே ரீட்ரேஸ் ஆகும்போது இங்கே ஸ்டாப்ல செல் ஆர்டர் போடுவாங்க. ஸ்டாப் லாஸ் 2 கேண்டில் அங்கிட்ட வைக்கும் போது 1:2 பார்ப்பாங்க, என்ட்ரி எடுக்கிற மாதிரி போகிற மாதிரி போகும், பட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். இந்த இடத்துல இந்த இடத்துல லோலேருந்து இது வரைக்கும் ஜூடா ஸ்விங். ப்ரோ இது ஏதாவது டவுட் இருக்கா? ப்ரோ இது 2 கில் ஜோனுக்கு நடுவில் நடக்குமா? ஆமாம் ப்ரோ, ஏசியா இது லண்டன் 2 கில் ஜோனுக்கு நடுவில் மட்டும்தான் இந்த ஜூடா ஸ்விங் ஃபார்ம் ஆகும். ஆர் ஒரு சில நேரங்களில் மட்டும், எப்படின்னா ஒரு சில நேரத்தில் மட்டும் டெலீட் பண்ணிக்கிறேன், ஒரு சில நேரத்தில் மட்டும் இப்படி ஃபார்ம் ஆகும். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, இந்த ஸ்டார்டிங் கொஞ்சோண்டு மட்டும் அந்த கில் ஜோனோட ஸ்டார்டிங்காக இருக்கும். இப்போ லைக் இந்த இடத்துல 2 மணி, இப்போ 2 AM லண்டன் ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு 3 AM வரைக்கும் அந்த ஸ்டார்டிங்கில் கூட ஜூடா ஸ்விங் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு சில நேரத்தில் தான் சொல்கிறேன், எல்லா நேரத்துலையும் அப்படி இருக்காது. ப்ரோ இது நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நான் அப்லோட் பண்ணலாமே. நேற்று கூட அப்லோட் பண்ணிருக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ டிஸ்கார்ட்லேயே அப்லோட் பண்ணிட்டேன், ரெக்கார்டிங்கும் இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ப்ரோ. எக்ஸாம்பிள் என்ன டைம் ஃப்ரேம்ல பார்க்கணும் ப்ரோ? 15 மினிட் 5 மினிட் தான் ப்ரோ. செஷன் வந்து நம்மளுக்கு பார்க்க கிளியரா தெரியுது தான் ப்ரோ. 15 minutes 5 minutes. இது வேற பேராட்டு. அந்த ஜூடா ஸ்விங் வந்து எல்லா நேரத்துலயும் நடக்கும்னு சொல்ல முடியாது ப்ரோ. ஓகேங்களா, மோஸ்ட்லி நடக்கும், பட் ஒரு சில நேரத்துல பயஸ் வந்து அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கும்போது ஒரு சில நேரம் நடக்காம கூட போயிடும். ஓகே ப்ரோ, இன்னும் கொஞ்சம் லோ டைம் ஃப்ரேம்ல வச்சு காமிக்கிறீங்களா? தான் வைக்கிறேன் ப்ரோ. ஒரு 5 மினிட்ல வைக்கலாமே. ப்ரோ இங்கே பாருங்க, இது வந்து டைம் கீழே நோட் பண்ணிக்கோங்க. இது ஏசியாவோட டைம், ஏசியா கில் ஜோன் 20 நைட் 8 PM டு டே ஓப்பன் 00 வரைக்கும். ஸோ அந்த 5 மினிட்ல வச்சுருக்கேன். 5 மினிட்லேயே மோஸ்ட்லி பாருங்கள், இது வந்து ஏசியாவோட கில் ஜோன். ஏசியாவோட கில் ஜோனோட ஏசியாவோட ஹைய மார்க்கெட் எடுத்திருக்கு. ஸோ இப்போ வந்து இங்கே போட்டிருக்கல, இதுதான் ஜூடா ஸ்விங். மார்க்கெட் வந்து அங்கிட்ட போகிற மாதிரி போயிருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு ஸ்ட்ராங்கான
கேண்டில் வந்ததுக்கு அப்புறமே ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே லைக் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பாடி க்ளோஸோட கேண்டில் வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு லாங் பொசிஷன் தைரியமாக இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஒரு லாங் பொசிஷன் எடுப்பாங்க. லாங் பொசிஷன் எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல லைக் இந்த ஒரு லோவில் வச்சுருப்பாங்க. ஒரு 1:2 டார்கெட் பண்ணுறாங்கன்னு கூட வச்சுக்கலாங்க. 1:2 இருக்கும், 1:2 அந்த ரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஈஸியாக ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா ரியல் மூவ்மெண்ட் வந்து கீழே போயிருக்குது ஃபுல்லாகவே. லண்டன் வந்து அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிரும். லண்டன் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருச்சு. ஸோ எக்ஸாக்டாக சொன்னால் இந்த கேண்டில்கிட்ட லண்டன் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. பட் நியூயார்க்கும் அதோட கீழே தான் போயிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் XAU USD கோல்டில் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா டைம் ஃப்ரேம் கேட்டேன். இது நேற்று நடந்ததுன்னு நினைக்கிறேன். இது திங்கட்கிழமை நடந்தது. ஏஷியா செஷன் ஏஷியா கில் ஜோன் ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டேன். ஒவ்வொரு கில் ஜோனுக்கு நடுவில் தான் நடக்கும்னு சொன்ன மாதிரி அந்த ஒரு கில் ஜோனோட ஹையை வந்து மார்க்கெட் எடுத்தது ஜூடா ஸ்விங் கிடச்சிருக்கு. ஓகே, இந்த இடத்துல கொஞ்சோண்டு தான். இது 1 மினிட்ல போய் பார்க்கும் போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஓகே, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நினைக்கும் போது ஸோ இந்த இடத்துலையும் தொட்டிருக்கு மார்க்கெட். இப்போ இஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடருக்கு தெரியும், லைக் ரீட்டைல் ட்ரேடருக்கு நினைப்பாங்க இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு, இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்குங்க பாருங்க, ஒரு நல்ல பிரேக் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஒரு லாங் பொசிஷன் போவாங்க. லாங் இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல இருக்கும். ஸோ இந்த கேண்டிலோட லோவுக்கே வச்சிருந்தா கூட 1:2 பார்ப்பாங்க. பட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. மார்க்கெட்டோட ரியல் மூவ்மெண்ட் வந்து கீழே இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் USD JPY. இது வந்து ஒரு 1 மினிட். இது வந்து சேம் த ஏஷியன். ஏசியா லண்டன் நடுவில் நடக்குமா இல்ல லண்டன் நியூயார்க் நடுவில் நடக்குமா? என்ன ப்ரோ? இல்ல ஏசியாவுக்கும் லண்டன் சீசனுக்கும் நடுவில் தான் நடக்குமா இல்ல லண்டன் நியூயார்க் சீசன் நடுவில்? 2 கில் ஜோனுக்கு நடுவில் நடக்கும் ப்ரோ. ஏசியாவுக்கும் லண்டனுக்கும் நடுவில் நடக்கும். இப்போ கரண்ட் மார்க்கெட்ல கூட GBP USDல பாருங்களேன், ஜூடா ஸ்விங் இருக்கு. GBP USDல. ஓகே பார்க்கலாம் ப்ரோ. இதை மட்டும் சொல்லிட்டு பார்க்கலாமே. இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான எக்ஸாம்பிள்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது ஏஷியாவோட டைமிங், ஏஷியா கில் ஜோன் முடிஞ்சு இதை வந்து பார்க்கும் போது ரீட்டைல் ட்ரேடருக்கு தெளிவாகவே தெரியும். இது வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்ன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணும் போதே ஒரு நல்ல கேண்டிலோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி போட்டிருப்பாங்க. ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஒரு ஷார்ட் என்ட்ரி இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா கூட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரியல் மூவ்மெண்ட் அதுக்கு அகைன்ஸ்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அகைன்ஸ்டாக தான் இருக்குது. ஓகே ப்ரோ, கடைசியாக ஒரு எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் இருந்ததா? ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் நியூயார்க் கேட்டிங்கல்ல, நியூயார்க் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன், இதான் நினைக்கிறேன். ஆமாம் பாருங்கள், நியூயார்க் டைம், நியூயார்க் கில் ஜோன் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நியூயார்க்கில் நடக்குமானா நியூயார்க் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்குல்ல, நியூயார்க் வந்து 50 மினிட் டைம் போயிடுறேன் ப்ரோ. அது லண்டன் தானே ப்ரோ? சாரி லண்டன் லண்டன் தான் நியூயார்க் சீசன் நடுவில். பேர் தான் ப்ரோ மாறிடுது. லண்டனுக்கும் நியூயார்க்கும் நடுவில் இல்லைங்களா? ஆமாம், லண்டனுக்கும் நியூயார்க்கும் நடுவில். ஸோ இது வந்து லண்டனானு பார்த்துக்கலாமே. 225 லண்டன் கில் ஜோன். லண்டன் கில் ஜோன் வந்து இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துலையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துலையும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ 1 மினிட்ல பார்க்கும்போது தெளிவாகவே இருந்தது. 1 மினிட்ல தெளிவாக இருந்தது ப்ரோ. ஒரே ஒரு செகண்ட். ஓகே,
ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே வரைக்கும் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல லைக் ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது. என்ட்ரி வந்து இப்போ கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டை உடச்சிருக்குன்ட்டு ரீட்ரேஸ்மெண்ட்டில் அவங்க என்ட்ரி ஒரு லாங் என்ட்ரி ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருந்திருக்கும். ரீட்ரேஸ்மெண்ட்டில் இது லோவில் வச்சுருந்தா கூட அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். பட்டு இது வந்து அகைன்ஸ்டான மூமெண்ட்டாக இருக்குது. ஆல்சோ த அகைன்ஸ்ட் மூமெண்ட். இப்போ சொல்லுங்கள் ப்ரோ, ஏதோ ஒரு பேர் சொன்னீங்க. ஜிபிபி யூஎஸ்டி. ஜிபிபி யூஎஸ்டி. ஜிபிபி என்ன ப்ரோ உங்க ட்ரேடிங் வித்தியாசமா இருக்கு? இது கோ சார்ட்டிங் ப்ரோ. கோச்சா ட்ரேடிங் வியூ லேக் ஆகுது. ட்ரேடிங் என்ன ப்ராப்ளம்னு தெரில. காலைல இதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அது என்னன்னு தெரில, அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுச்சு. அவர் டைம் ஃப்ரேம் மாற்றி எனக்கு ட்ரேடிங் அப்படிதான் இருக்கு. எனக்கு அப்படியா இல்ல கூட அப்படியா சொன்னீர் ப்ரோ? என்ன ப்ரோ? இதுல கூட ஒரு ஜுடாஸ் ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு பார்ப்போம். 1 மினிட்ல பாருங்க ப்ரோ. டைம் ஃப்ரேம் மார்க் பண்ணிக்கலாம். 20/200. இல்லை ப்ரோ, இதில் ப்ராப்பராக நடக்கலையே. மேலே போயிட்டு இல்லை, இங்கே லோ இங்கே இருக்குல்ல, லோ பாயிண்ட் இங்கே இருக்குது, அது எடுக்கணுமா? இதுக்கு வரணும்ல, இந்த லோ வரல. லைவ் மார்க்கெட்டில் பிடிசி இல்லை, வரல ப்ரோ. ஹீரோ எஸ்டி எது இன்னைக்கு இப்போ கொடுத்துருக்கானு பார்ப்போம். இல்லை ப்ரோ, ஏஷியன் மூமெண்ட் இல்லை ப்ரோ, இன்னைக்கு கொடுக்கல. ஓகே ப்ரோ, ஏதாவது டவுட் இருக்கா? போக போக அட்டெண்டன்ஸ் கவுண்ட் கம்மியாகுது. சொல்லுங்க ப்ரோ, ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? ஐ திங்க் நோ டவுட். ப்ரோ இது என்ன டவுட் இல்ல ப்ரோ. ப்ரோ என்ன சார்ட்னு சொன்னீங்க? ட்ரேடிங் ஏதோ சார்ட் சொன்னீங்க ப்ரோ, என்ன சார்ட் இது? கோ சார்ட்டிங். கோ சார்ட்டிங். கோ சார்ட்டிங். ஓகே ப்ரோ. gocharting.com. என்ன ஆச்சுன்னா அது ட்ரேடிங் வியூ பஞ்சாயத்து ஆயிடுச்சு, அதனால இங்க வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். பண்றது சரி ப்ரோ. டவுட் இல்லை யாருக்கும்? ஓகே, டவுட் இல்லை ப்ரோ. நீங்க ஹோம்வொர்க் பண்ணுவீங்க, பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரோ. உங்களுக்கு நேத்து கொடுத்த சார்ட்ல ஞாபகம் இருக்குல்ல, என்னென்ன பேர் கொடுத்தனோ அதே பேர்ல ஹோம்வொர்க் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஓகே வரல எந்த டைம் ஃப்ரேம்ல வேணா பண்ணலாம்ல? என்ன ப்ரோ? என்ன டைம் ஃப்ரேம்ல வேணா பண்ணலாம்ல? இப்போ நம்ம 15 மினிட், 5 மினிட், 1 மினிட் அதுல பார்த்தாதான் உங்களுக்கு கிளியரா தெரியும். அதுக்கு மேல போயிட்டீங்க அப்படின்னா தெளிவா தெரியாது ப்ரோ. 5 மினிட் பண்ணுங்க, கிளியரா இருக்கும். 5 மினிட்ல பாருங்க. ஹோம்வொர்க் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ரெண்டுமே மார்க் பண்ண ட்ரை பண்ணுங்க ப்ரோ. லைக் இது 2 மாடலுமே ட்ரை பண்ணுங்க. ஓகே, இங்க 2 மாடல் சொல்லியிருக்கல, இது மேல ஜூடா ஸ்விங் மேல ஸ்வீப் பண்ணிட்டு கீழே வரதும், கீழே ஸ்வீப் பண்ணிட்டு மேல போறதும். 2 மாடலுமே ட்ரை பண்ணுங்க. கிடைச்சதுன்னா, உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல வேற பேர் போங்க, உங்க பேர்லயே கிடைக்கும். லாஸ்ட் 10 days 2 வீக்ஸ் ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட் 2 வீக்ஸ்ல ட்ரை பண்ணிட்டே வாங்க, மோஸ்ட்லி கிடைக்கும். இப்ப ஜூடோ ஸ்விங்ல அப்படின்னா ஏசியன் இப்ப ஏதோ ஒரு செஷனோட ஹையை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் லோவும் பிரேக் பண்ணோம், அப்பதான் ஜூடோ ஸ்விங் கன்ஃபார்ம் ஆகும். இல்ல 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 இல்ல, எப்படி அப்படின்னா ஜூடா ஸ்விங் வந்து இதுதான் ஜூடா ஸ்விங். இது ஏசியா இருக்கு, ஏசியாவோட ஹையை எடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மேல போயிட்டு திரும்பி கீழே வந்திருக்கோம். நீங்க ஜூடா லோவே எடுத்துக்கணும். என்ன ப்ரோ? அந்த ஏசியனோட லோவையும் எடுத்துக்கணும், அப்பதான் ஜூடோ ஸ்விங் கன்ஃபார்ம். இல்ல இல்ல இல்ல, ஜூடா ஸ்விங் மோஸ்ட்லி எடுத்துருக்கோம் ப்ரோ. லோவை எடுத்துரும், எடுக்கும் கண்டிப்பா. அந்த செஷனோட லோவை எடுத்துரும். ஆனா இந்த ஒரு செஷனே எடுக்கும்னு சொல்ல முடியாது ப்ரோ. இந்த ஒரு செஷனே எடுக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ நெக்ஸ்ட் நியூ இப்போ லண்டன், இது லண்டனா இருக்குது, இது ஏசியா.
ஏசியாவோட லோவை வந்து லண்டன் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல நியூயார்க் வேணா கூட அது வந்து பேலன்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணி எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து நம்ம அந்த ஹையை பிரேக் பண்ண உடனே ஜூடா ஸ்விங் கன்ஃபார்ம் பண்ண முடியாது இல்லைங்களா? ஆமா, செஷனோட இது ஹையை பிரேக் பண்ண உடனே ஜூடா ஸ்விங் ஹையை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்க வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கணும். ஒரு சில நேரத்துல இந்த ஜூடா ஸ்விங் வந்து அப்படியே நேராவே போயிருக்கும், இப்படி கீழே வராம நேரா கூட போயிருக்கும். அது வந்து மேல பயஸை பொறுத்து மாறுபடும். பயஸ் நேரேட்டிவ் எல்லாம் பொறுத்து லிக்விடிட்டி போல்லாம் இருக்கான்னு பார்த்து நம்ம அட்வான்ஸா போவோம்ல, நெக்ஸ்ட் கான்செப்ட் போகும்போது அது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த 2 மாடலும் ட்ரை பண்ணுங்க. ஃபார்ம் இருக்குல்ல, லாஸ்ட் 2 வீக்ஸ் பாருங்க, 5 மினிட்ஸ்ல வச்சு பாருங்க, தெரியும். ஓகே ப்ரோ. கேண்டிஸ்டிக் பேட்டர்ன் பத்தி நிறைய சார்ட் அனுப்பாட்டியும் இந்த 2 மாடல் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. கரெக்டா சார்ட்ல 2 வீக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 மாடல பார்த்து அனுப்புங்க. இஃப் இன் கேஸ் உங்க பேர்ல உங்க சார்ட்ல கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல வேற சார்ட் போய் பாருங்க. ஓகே 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 சார்.